இப்போ பரங்கிக்காய் இது போல் சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், 6, 7 பூண்டு பல், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம பரங்கிக்காயோட சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இது கூடவே நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து இந்த கலவையை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம இந்த பெசரி வச்சுருக்க பரங்கிக்காயை ஒன்று அப்படியே எங்கே பார்த்தாலும் நல்லா இது போல் அடுக்கி வச்சுக்கோங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பரங்கிக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்லா சாப்பாட்டு கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் டேஸ்ட்டே நம்ம சேர்க்குற அந்த மசாலா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் மசாலா அரைச்சி இந்த பரங்கிக்காய் வறுவல் செய்யும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான இந்த பரங்கிக்காய் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.